சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, இன்னும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் என்ன நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இரண்டு மூன்று பேர் என்ன நாமத்தினார் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டிது வாழ்த்திடுவோம், இருகரம் தட்டிது வாழ்த்திடுவோம். அவர் சங்கீதமானவர். சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். பானவகிருசே சுனாமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவருடைய இணைந்து என்றும், வருகையில் அவருடைய இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம் என்றும். நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழ்வேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த நேரம் நம்ம தேவன் கூட கனெக்ட் பண்ண போகிற நேரம். தட் மீன்ஸ் அதுக்கு என்னன்னா, தேவன் நமக்காக என்ன செய்தார் அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவர் இருந்தாலும் தேவன் நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நமக்கு எல்லாமே அவர் தந்தார். அவர் ரட்சிப்பு மட்டும் அல்லாமல் பரலோகத்தில் இருக்கிறது எல்லா ஐஸ்வர்யத்தை நமக்காக தந்தார். அது நினைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இட்ஸ் a time where we connect with God. நீங்கள் உட்கார இடத்துல உங்களால் கை உயர்த்தி பாடணுன்னாலும் பாடலாம், முழங்கால் நின்று பாடணும்னாலும் பாடலாம். So it's a time where you connect with God. You close your eyes and you can sing the songs. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழு
வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சிறந்தோ ஆண்டவரே சுதீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுதீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விழி வெளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. Sing it. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம். மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. Let's sing it. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. Everybody. ஆராதனை நாயகன் நீரே. Let's mean the song and sing. ஆராதனை வேந்தனும் நீரே. One more time. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நான் நம்புவேன் இயேசுவே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும்
உம்மை நான் நம்புவேன். இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. திரும்ப பாடுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், என் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையில் அந்த கருத்து கொண்டார். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. At this time, brothers and sisters, let's all raise up our hands and sing this song. நன்றி உள்ளம் நிறைவுடன், give thanks with a grateful heart. இந்த பாடலை நம்ம அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி உள்ளம் நிறைவுடன், நன்றி பரிசுத்தத்தே
தேவகுமாரன் இயேசுவே தந்தா. One more time. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவே தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவனின் செயலிதுவே நமக்காய். நன்றி நன்றி. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Oh, give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. Give thanks. Good morning once again, brothers and sisters. காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே, நண்பர்களே. உங்களை அனைவரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் நம்புகிறேன், நம்ம பாடல் பாடும்போதெல்லாம் அது அர்த்தத்தை புரிந்து நீங்கள் பாடணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம பாடல் பாடுறது சும்மா நம்ம வாயினாலே மட்டும் அல்ல, இதயத்திலிருந்து தேவனை நம்ம கனெக்ட் பண்ணி பாட வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இந்திய கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்னைக்குள்ள ஆராதனை நம்ம அதிகமாக நம்ம பாடல்கள் இருக்கும். And we're going to have a great time. We're going to have a wonderful time. அதனால் ப்ளீஸ் I want to tell you, நாங்கள் என்ன பாடுறது, நாங்கள் எப்படி பாடுறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் பாட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பாட்டின் வரிகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதை வைத்து நம்ம தொடர்ந்து தேவனை நம்ம ஆராதிப்போம். இந்த நேரம் நம்ம ஒரு பாடல் இருக்க போகுது. We're going to have a song.
அது முடித்து நம்ம ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அதனால் இந்த நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரே பண்ணி ஜெபம் செய்து ஆராதனைக்கு முன் செல்வோம். அன்பான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி பிதாவே. நீர் எவ்வளோ பெரியவர், நீர் எவ்வளோ நல்லவர், நீர் வாக்கு மாறாத தேவனாயிருக்கிறீர். எங்களை பேரு சொல்லி அழைக்கக்கூடிய தேவனாயிருக்கிறீர். தேவனே, இந்த உலகம், இந்த பூமி உலகம், எங்களுக்கு தெரிந்த யூனிவர்ஸ் அனைத்தையும் தேவனே உம்முடைய வார்த்தையால தேவனே நீர் உருவாக்கினீர். உம்முடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்குது பிதாவே. நாங்க தேவனே உம்முடைய வார்த்தை பற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்களா நாங்க மாற தேவனே நீர் உதவி செய்யுங்க. தேவனே உம்முடைய வழியை தேவனை நாங்க பின்பற்ற கூடியவர்களா மாற தேவனை உதவி செய்யுங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொரு புது நண்பர்களுக்காக நன்றி, உற்றார் உறவினருக்காக நன்றி பிதாவே. தேவனை நாங்க இன்னைக்கு உம்முடைய இரத்தத்திலும் தேவனை உம்முடைய சரீரத்திலும் நாங்க பங்குக்காரா இருக்கும் போது தேவனே உண்மை அதிகமா நினைத்து கொண்டு தேவனே நீர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் நினைக்கக்கூடியவர்களா மாற தேவனை உதவி செய்யுங்க பிதாவே. தேவனே இந்த நேரத்தை இன்னும் ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. உம்முடைய சரீரத்தில் நாங்களும் அங்கத்தினர்களா இருக்க தேவனே தந்த இந்த கிருபைக்கும் உங்க வல்லமைக்காக நன்றி பிதாவே. இந்த ஆராதனை ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் தேவனே நீர் கூட இருந்த உதவி செய்யுங்க. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
அப்பொழுது இயேசு அவர்களோடே கெஸ்தமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். In the Garden of Gethsemane, we see Jesus troubled and overwhelmed with sorrow. இந்த கெஸ்தமனே தோட்டத்தில் கூட இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மிகவும் வியாகுலப்படவும் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படவும் இன்னைக்கு தொடங்கக்கூடிய நபராக இருந்தார். ஒரு மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளிகளுக்குள்ள அவர் கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. Was the point where Jesus began his sufferings that led to the cross. கெஸ்தமனே தோட்டத்தில் தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட தொடங்கின ஒரு இடமா இருந்தது. அதுதான் இன்னைக்கு சிலுவைக்கு நேராக அது வழிநடத்தினது. It was the most painful time in his life. அது ஒரு மிகவும் கொடூரமான ஒரு தருணமா, ஒரு நேரமா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வேதனை சொல்லி புரிய வைக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் வலி கடந்து போனார். We see him falling on his face. He was on the ground and praying 3 times to the Father. ஸோ நம்ம இங்கே பார்க்க முடியும், 3 முறை அவர் முகங்குப்புற விழுந்து இன்னைக்கு தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்றாரு. I don't know how many of you have fallen to the ground with your face on the floor and crying to God for help. எனக்கு தெரியவில்லை நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு முகங்குப்புற விழுந்து முகம் இன்னைக்கு தரையில புதையும்படி பதியும்படி நாம் எத்தனை தடவை நாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். Such situations happen in our life when we are totally helpless. இன்னைக்கு அப்படிப்பட்ட தருணம் எப்போ ஏற்படும்னா, இன்னைக்கு நம்ம நம்பிக்கை இழக்கும் போது, இன்னைக்கு எல்லா வித சூழ்நிலையுமே எனக்கு இல்லை, எந்த ஒரு சூழ்நிலையுமே எனக்கு உதவி கிடைக்காதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து போவோம். You know that you can't do anything. You know that you can't do anything. உங்களுக்கு தெரியும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது என்று. No one can come and help you. யாருமே நமக்கு வந்து உதவி செய்ய முடியாது. And if somebody comes to you and says that I will help you, that will be of great joy for you at that time. இப்போ யாராவது வந்து நமக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த நேரம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். But here Jesus is asking help from the Father. இங்க பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் உதவி கேட்கிறார். And each time Jesus asked, help me, the answer was no from the Father. ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் உதவி கேட்கும் பொழுது இன்னைக்கு பிதாவினிடத்திலிருந்து இல்லை அப்படிங்கிற பதில் தான் வரக்கூடியதாக இருக்கு.
it's very difficult for us to accept no from others. நமக்கு மிகவும் கடினமா இருக்கும் மற்றவங்க இன்னைக்கு நான் உனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லும் பொழுது. When our parents say no to us, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, when our children say no to us, நமது குழந்தைகள் நமக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, when our friends say no to us, நம்முடைய நண்பர்கள் மாட்டேன்னு சொல்லும் பொழுது, when people whom we depend and they are saying no to us, நாம் நம்பி இருக்கிற நபர்கள் இன்னைக்கு நமக்கு வேண்டாம்னு சொல்லும் பொழுது, it's very difficult to accept no in our lives. நம்முடைய வாழ்க்கையில கூட மிகவும் கடினமா இருக்கும் அந்த அந்த நோன்னு சொல்லும்போது, அதாவது வேண்டான்னு சொல்றது நமக்கு மிகவும் கடினமான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம வாழ்க்கை. Imagine God also telling no to you. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனும் நமக்கு மாட்டேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? Because we believe in God and we trust that when everybody is gone but only God is there and he also says no, imagine the situation. ஸோ நம்ம நம்பி இருக்கிற தேவனை இன்னைக்கு நம்ம வேண்டான்னு சொல்லும் பொழுது அந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். There was a time in my life where I was said, we were all prepared for a conference, and in that conference I was supposed to lead the songs. I was supposed to do the songs in the worship session. ஸோ ஒரு கருத்தரங்கிலே இன்னைக்கு நான் ஒரு பாடல் இன்னைக்கு நான் வழிநடத்த வேண்டும். அந்த ஒரு தருணத்தில் நான் சென்று கொண்டிருந்தேன். The whole session was actually given in charge for me. ஸோ அந்த முழு அந்த ஒரு பகுதியுமே இன்னைக்கு சகோதரருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. But in the last minute, one leader came and told me, brother, sorry, you are not going to lead. There will be another person instead of you who will lead. ஸோ அந்த கடைசி நேரத்தில் இன்னைக்கு சகோதரருக்கு சொல்லப்பட்டது, இல்லை நீங்கள் வழிநடத்த வேண்டாம், இன்னொரு சகோதரர் இருக்கிறார், அவர் இன்னைக்கு பாடல் மூலமாக வழிநடத்துவார். And it hurt me so much. அது மிகவும் சகோதரருக்கு இன்னைக்கு காயப்படுத்தக்கூடியதாக இருந்தது. I could not accept that no. அந்த வேண்டாம், நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. My question was why? என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இப்படி நடக்கிறது? But I didn't ask that leader why. நான் அந்த தலைவரிடத்தில் நான் கேட்கவில்லை ஏன் என்று. But in my heart there was unforgiveness. ஆனால் என்னுடைய இருதயத்திலே மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கக்கூடியதா இருந்தது. There was hatred. அங்கே ஒரு வெறுப்பு அப்படி இருக்கக்கூடியதா இருந்தது. I was feeling like I was not valued. நான் உணர்ந்தேன், நான் என்னை மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் உணர்ந்தேன். It was very difficult to accept that no. அது மிகவும் கடினமாக இருந்தது. நோ சொல்லும்போது மிகவும் கடினமாக இருந்தது. But later I was able to pour out my heart to a brother and he led me in Christ. ஸோ பிற்பாடு ஒரு சகோதரத்திலே நான் மனம் கசந்து இன்னைக்கு இருதயத்திலிருந்தெல்லாம் நான் வெளிப்படுத்தினேன். ஸோ அந்த சகோதரர் எனக்கு சரியான விதத்தில் எனக்கு வழிநடத்தினார், உதவி செய்தார். He told me, think about Jesus. அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். When Jesus asked the Father 3 times to take away the cup, the answer was no, no, no. இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். 3 முறை எனக்கு இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் கேட்கும்பொழுது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லும் பொழுது, இன்னைக்கு பிதாவினுடைய பதில் இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன் தான் இன்னைக்கு இருக்கக்கூடியதா இருந்தது. இல்லை 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 என்றுதான் பதிலா இருந்தது. தேவனிடம், பிதாவினிடம். நிறைய நேரங்கள் நமக்கு சில இல்லை என்ற மாட்டேன் என்ற வார்த்தை கேட்க நம்ம விரும்ப மாட்டோம். நம்ம விரும்புறது எல்லாமே இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், வாவ், அந்த தேவனே, அந்த இயேசுவை பின்பற்றுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த கெத்செமனில் இருக்கக்கூடிய இயேசுவை எந்த அளவுக்கு பின்பற்ற நம்ம தயாரா இருக்கிறோம்? இல்லை என்று நமக்கிட்ட மக்கள் சொல்லும்போது நம்ம என்ன மனப்பான்மை நம்ம இருக்கிறோம்? நிறைய நேரங்கள் எனக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கு. மற்றவங்க மேலே கசப்பான உணர்ச்சி, அவர் ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஏன் மாட்டேன்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கணும். கடைசியில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிக்கும் போது, அந்த ஜெபத்தின் கடைசியில் பார்க்கும்போது, உம்முடைய சித்தம், சித்தம் நடக்கட்டும், என் சித்தம் அல்ல, சித்தம் நடக்கட்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் சித்தம் அல்ல,
சித்தம் நடக்கட்டும் சொல்லும்போது அது என்ன அர்த்தமா இருக்குது? நிறைய நேரங்கள் எங்க சித்தம் தான் நடக்கணும், ஏன் சித்தம் தான் நடக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கணும், அப்போ நான் சந்தோஷமா இருப்பேன். இயேசு என்ன பண்ணாங்க? இந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் முடிக்கும் போதும் அவர் என்ன சொன்னாங்க? என் சித்தம் இல்லை, என் சித்தம் அல்ல, சித்தமாக கடவும் சொல்லி அவர் சந்தோஷமா அந்த பாத்திரத்தை அவர் எடுக்க தயாரா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையின் முன்னாடி நிறைய பாத்திரங்கள் வரும், கஷ்டமான பாத்திரங்கள் வரும். மக்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, மாட்டேன்னு சொல்லுவாங்க. அங்க நீங்க என்ன மனப்பான்மையோட நீங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? பிள்ளைங்க உங்களிடம் இல்லைன்னு சொல்லுவாங்க, மாட்டேன்னு சொல்லுவாங்க, உங்களை எதிர்ப்பாங்க, பெற்றோர்கள் உங்களை எதிர்ப்பாங்க. நீங்க என்ன மனப்பான்மை அங்க இருக்கு? நீங்க நம்பக்கூடிய, நீங்க சார்ந்திருக்கக்கூடியவங்க உங்ககிட்ட மாட்டேன்னு சொல்லும்போது நீங்க என்ன மனப்பான்மை அங்க வச்சிருக்குது? இயேசுவின் மனப்பான்மையா இல்ல இந்த உலகத்தின் மனப்பான்மையா? எந்த விஷயம் வந்தாலும், என்ன நம்ம சந்திச்சாலும் இயேசுவின் மனப்பான்மை தான் நமக்கு வேணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் சித்தம் அல்ல, சித்தமாகட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த விஷயத்தை நம்ம சொல்ல தயாரா இருக்கணும். இதுதான் நம்மளோட ஜெபமா இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும் போது எப்போவுமே என் சித்தம் அல்ல பிதாவே, சித்தமாக கடவுது. ஆமென் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த நேரம் நம்ம நற்கருணை எடுக்க போகுது. உங்க இதயங்களை நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடியவர்களா இருக்கிறீங்க? இயேசுவை போல நம்ம மாறணும். நம்ம ஜெபத்தில் மட்டுமல்லாம செயல் நம்ம மாறணும். பிதாவின் சித்தம் நடக்கட்டும். யோபு ஜெபம் செய்த போல நம்மளாலையும் ஜெபம் செய்ய முடியணும். உலகம் நம்மை ஒதுக்கி நம்ம எல்லாரும் நம்ம விட்டு போனாலும் அங்கே நம்ம சொல்ல தயாரா இருக்கணும், என் சித்தம் அல்ல, சித்தம் நடக்கட்டும், சித்தம் நடக்கட்டும் சொல்லி. இந்த நேரம் நம்ம நற்கருணைக்காக நம்ம ஜெபம் செய்ய போறோம். நம்ம எடுக்க போகக்கூடிய அப்போ திராட்சரசமும் இயேசுவின் சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. அது எடுக்கும் போதும் நம்ம இதயங்களை நம்ம சோதிச்சு பார்ப்போம். இந்த நேரம் நம்ம அப்பத்துக்காக ஜெபம் செய்வோம். அன்பான பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி தேவனே. நிறைய நேரங்கள் இல்லை என்ற அந்த வார்த்தை, மாட்டேன் என்ற வார்த்தை கேட்க நம்ம விரும்ப மாட்டோம் பிதாவே. பட் இயேசுவிடம் நீங்க 3 வாட்டி இல்லை 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 என்று நீங்க சொன்னீங்க. இருந்தாலும் தேவனே, அங்க இயேசுவின் மனப்பான்மை எப்படி இருந்தது? அவர் சொன்னது, ஏன் சித்தம் இல்லை, உன் சித்தம் நடக்கட்டும். இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல எங்க சித்தம் தான் நடக்கணும்னு நாங்க விரும்புறோம் பிதாவே. மன்னிங்க பிதாவே. தேவனே, இயேசு போல நாங்க மாற தேவனே நீர் உதவி செய்யுங்க பிதாவே. எங்க பாவங்களே தேவனே நீர் மன்னிங்க, எங்களை அக்கிரமங்களே தேவனே நீர் மன்னிங்க. தேவனே, இன்னும் மேலும் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை போல நாங்க மாற நீர் உதவி செய்யுங்க. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த பாத்திரத்தை எடுத்து அவர் அந்த சிலுவையில் அந்த கொடூரமான மரணத்தை அவர் சந்திச்சது. அதுக்கு முன்னாடி தேவனே எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் சிலுவையிலும் கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார், மனதளவு வேதனைப்பட்டார், ஆவியிலும் வேதனைப்பட்டார். இதெல்லாம் தேவனே எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இயேசு இருந்தார். எங்களுக்காக தான் இயேசு இதெல்லாம் செஞ்சார். நாங்கள் அதெல்லாம் நினைத்து அனுதினம் இயேசுவை போல வாழ, இயேசுவின் மனப்பான்மை எங்களுக்குள்ள இருக்க நீர் உதவி செய்யுங்க. இந்த நேரம் தந்ததுக்காக நன்றி. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
திராட்சை ரசத்துக்காக நம்ம ஜெபம் செய்வோம். அன்பான தேவனே, இந்த திராட்சை ரசம் நாங்கள் குடிக்கும்போதும் தேவனே, நாங்கள் நினைக்கக்கூடிய என்ன நினைக்கணும்னா தேவனே, உம்முடைய ரத்தத்தை தான், எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை தேவனே, நீர் சிந்தின அந்த ரத்தத்துக்கு தேவனே, ஆக்சுவலாக தேவனே, நாங்கள் தான் அங்கே எங்கள் ரத்தம் தான் சிந்தணும், நாங்கள் தான் மறிக்கணும், நாங்கள் தான் அங்கே அடி வாங்க வேண்டியது, எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் தான் தண்டனை ஏற்க வேண்டியது. பட் அதே இடத்துல இயேசு எங்களுக்காக வேதனைப்பட்டார், எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார், எங்களுக்காக மரித்தார். தேவனே, நாங்கள் அனுதினமும் எல்லா நிமிடங்களும் தேவனே, இயேசு எங்களுக்காக செஞ்சது சிலுவையில் அந்த பாடுகள் தேவனே அனுதினமும் நினைக்கிறதுக்கு தேவனே எங்களை பலப்படுத்துங்க பிதாவே. இந்த தேவனே, இந்த ஒரு நேரத்தில் எங்கள் பாவங்கள் அதே தேவனை பார்க்கும்போது எவ்வளோ கொடூரமாக இருந்தாலும் எங்களை தேவனை கழுகி தேவனை முற்றிலும் குணப்படுத்தி எங்களை முற்றிலும் ஒரு தேவனை, you made us as white as snow, Father God. There is nothing remaining in us, Father God. There is no sin anymore, Father God. You have completely cleansed us, Father. And we thank you so much, Father God, for that. Thank you so much for this time. இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நேரம் நற்கருணை முடிவடைந்தது. இந்த நேரம் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இவான் ராபர்ட்ஸ் சொல்லி அவங்களோட வாழ்க்கை பற்றி ஒரு சிறிய ஒரு வீடியோ தான். அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன செஞ்சார், அவர் இருந்த அந்த குறுகிய காலத்தில் தேவனுக்காக என்ன செஞ்சான்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ வில் see this video and we'll continue. இன்னைக்கு ஒரு தேசம் அல்லது ஒரு தனி மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய அல்லது கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் எழுப்புதல். ஏனென்று சொன்னால் இந்த எழுப்புதல் ஒரு தேசத்துல சம்பவிக்கும் பொழுது அல்லது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில சம்பவிக்கும் பொழுது அது அவனையும் அவனை சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடியதா இருக்கும். மாத்திரமல்ல, அந்த தேசத்தை கர்த்தருக்குள்ளாக அசைவதை நாம் பார்க்க முடியும். வேதத்துல பார்க்கிறோம், ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த ஒரு எழுப்புதல். அதுக்கு அப்புறம் தேவன் இந்த எழுப்புதலை சாதாரண மனிதனை கொண்டு தேசங்களை அசைக்க ஆரம்பித்தார். அப்படி உண்மையான ஜீவியத்தோடு உண்மையான ஒரு ஊழிய வாஞ்சியோடு தன்னுடைய தாகத்தினால தன்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையினால இந்த தேசத்தை, அதாவது வேல்ஸ் தேசத்தை அசைத்தவர் தான் இவான் ராபர்ட்ஸ். இந்த இவான் ராபர்ட்ஸ் 1878ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஹேனா ராபர்ட்ஸ் அண்ட் ஹென்றி ராபர்ட்ஸுக்கு பிறந்தவர் தான். படித்தவரோ அல்லது ஒரு மேடை பேச்சாளரோ அல்ல, சாதாரண ஒரு சுரங்க தொழிலாளி. தன்னுடைய 13 வயதுல அந்த தேசத்தில் நடைபெற்ற ஒரு சுவிசேஷ கூட்டத்தின் விளைவாக தேவனை தன் சொந்த ரட்சகராக
ஏற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, இந்த இவான் ராபர்ட்ஸ் தொடர்ந்து தேவன் மேல இருக்கிற அன்பினால தொடர்ந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த இவானை கர்த்தர் ஒரு ஷேத் ஜாஷ்வா என்ற ஒரு இவாஞ்சலிஸ்ட் கூட நட்பு காண வைத்தார். அந்த நட்பு ஜெபத்துல ரொம்ப அழகாவே இருந்துச்சு. 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. 2 பேருடைய ஜெபம் இதுவா தான் இருந்துச்சு. பெண்டஸ் எங்களை வளையும், எங்களை பயன்படுத்தும். இந்த ஜெபம் இவானுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. இவான் தொடர்ந்து ஜெபிக்க ஆயத்தமானார். ஜெபனாலே சில பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரல. இவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. என்ன அப்படின்னா, இவர் தங்கியிருந்த வீட்டு ஓனர் இவர் அதிகமா ஜெபிக்கிறத பார்த்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. இதுதான் அவரோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஃபர்ஸ்ட் மாற்றம். ஆனால் அந்த சூழ்நிலையும் இவான் கர்த்தரை உண்மையாக தேடினார். அந்த ஜெபம் கர்த்தருடைய உள்ளத்தை அசைத்தது. 1904 தேவன் இவானுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? இவான் 1,00,000 பேர், அதாவது என்னை அறியாத 1,00,000 ஆத்துமாக்களை நான் ரட்சிக்க போறேன். இந்த வேல்ஸ் தேசத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர போறேன். அந்த தரிசனம் இவானோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டது. அது மாத்திரம் இல்ல, இவான் அதை யார்கிட்டையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியா இருந்தார். ஆனா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கல. தன்னுடைய போதர்கிட்ட சொல்லும் பொழுதும் அதை ஒரு உதாசீனமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் கர்த்தருடைய கிருபையின்படி ஒரு புதன்கிழமை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. இவான் அந்த வாய்ப்பை அந்த சிறு சபையிலிருந்து தொடங்க ஆரம்பித்தார். தொடர்ந்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். தேவன் அவருடைய ஜெபத்தை அக்கினியாக மாற பண்ணியார். நடந்தது என்ன தெரியுமா? யார் உதாசீனப்படுத்தினாங்களோ அந்த போதோரும் கூட இருந்த 17 பேரும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, அடுத்த 30 நாள் 37,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த 5 மாதத்துக்குள்ளாக 1,00,000 பேர், தேவனை அறியாத 1,00,000 பேர் கர்த்தர் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையும் நிறைவேறிச்சு, இவானுடைய தரிசனமும் நிறைவேறிச்சு. அது மாத்திரமல்ல, இந்த எழுப்புதல் ஆசியா கண்டம், அமெரிக்கா, ஐரோப்பா இப்படிப்பட்டதான இடங்களுக்கு இந்த எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. எழுப்புதல் விளைவு என்ன தெரியுமா? தேசத்தினுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஜனங்கள் போய் ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எல்லா சினிமா தியேட்டர்கள், கேளிக்கையான இடங்கள் எல்லாம் வெறிச்சோடி காணப்பட்டது. அந்த இடத்துலலாம் ஜனங்கள் ஜெபிக்க தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, என்ன ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு விஷயம், ஒரு கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு நீதிபதி ஒண்ணு கைதிக்கு தண்டனை கொடுக்கணும், இல்லைன்னா விடுதலை பண்ணணும். ஆனா இன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? இந்த எழுப்புதல் விளைவு ஒரு நீதிபதியும் ஒரு காவல்துறையும் சேர்ந்து ஒரு கைதிக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த இடத்துல அந்த கைதி மனம் திரும்பப்பட்டான். எவ்வளவு பெரிய எழுப்புதல்ல! அந்த ஜனங்கள் அசிங்கமா பேசுறது கூட, அதாவது தவறாய் பேசுவது கூட எல்லாத்தையும் விட்டு விட்டாங்களாம். இப்படிப்பட்ட மாற்றுதல் அந்த தேசத்துல எழும்ப ஆரம்பித்தது. இதெல்லாம் எப்படி தெரியுமா? வெறும் 25 வயதான இவான் ராபர்ட்ஸ்னால. இதை பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, 25 வயசுள்ள இவான் ராபர்ட்ஸை, சாதாரண ஒரு சுரங்க தொழிலாளியை, யாருக்கும் தெரியாத ஒரு சுரங்க தொழிலான இவான் ராபர்ட்ஸை தேவன் பயன்படுத்தி வெளியே கொண்டு வர முடியும் என்று சொன்னால் உன்னையும் பயன்படுத்துவது அதிக நிச்சயம். உன்னுடைய ஜெபங்கள் இப்படியா இருக்கட்டும், என்னை மாற்றும், என்னை பயன்படுத்தும். எழுப்புதலுடைய தாகம் உனக்கும் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உன்னையும் பயன்படுத்துவது அதிக நிச்சயமே. God bless you. Amen. Check. Brothers and sisters, Ivan Roberts, Welsh, England, UK, United Kingdom, அந்த இடத்துல இருந்த 25 years old, 25 வயது மட்டும்தான் இருந்தார். ஒரு நார்மலான ஒரு பர்சன். அவர் ஒரு விஷயம் விரும்பினார். என்னன்னு தெரியுமா? எழுப்புதல், ரிவைவல். அவர் பாஸ்டர் கிடையாது, இவர் யாரும் கிடையாது, சாதாரண ஒரு மனுஷன், வாலிபன். ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, தேவனுக்காக ஆத்மாக்களை நேடணும்னு சொல்லி ஒரு ரிவைவல் வேணும். அதுக்காக ப்ரே பண்ணார். இன்னைக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், தேவன் உங்களை அளித்தது இந்த ரிவைவலுக்காக, எழுப்புதலுக்காக தான். இங்கே வந்து சும்மா சர்ச் அட்டென்ட் பண்ணுறது மட்டும் அல்ல, ஏதோ ஒரு சபைக்கு நான் போகிறேன்னு சொல்லி அதுக்காக இயேசு உங்களை அழைக்கல. ஒரு ரிவைவல் வேணும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்த ஒரு செஷன், டெடிகேஷன் செஷன். தட் மீன்ஸ் நம்ம ஒப்பு கொடுக்க போகக்கூடிய ஒரு செஷன். யாரையும் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதில்லை. இந்த நபரை யாரும் கட்டாயப்படுத்தலை. சாதாரண ஒரு மனுஷன், ஒன்லி 25 years old. அவர் விருப்பம் இருந்தது. இன்னைக்கு தேவன் கேட்குறது, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? என் வயசு இவ்வளோ ஆயிடுச்சு, நான் இனி என்ன செய்ய போகிறேன்?
நான் ரொம்ப சிறிய பையன், நான் என்ன செய்ய போகிறேன்? தேவன் எந்த வயதாக இருந்தாலும் உங்களை பயன்படுத்த முடியும். நான் பெண்ணை தான், நான் விதவை, எனக்கு யாரும் இல்லை, நான் எப்படி என்ன செய்ய முடியும்? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களையும் தேவன் வல்லமையா யூஸ் பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இன்னைக்கு உங்களுக்கு வேண்ட ஒரே ஒரு விஷயம்தான், தேவனுக்காக அந்த வாஞ்சை, ஒரு கனவு நீங்க அர்ப்பணித்தாலே போதும், அவர் உங்களை பயன்படுத்துவாங்க. இந்த நேரம் நம்ம ஒரு பாடலை பாட போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 18ஆம் அதிகாரம், எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 18 4வது வசனம். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம அந்த குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண் போல தான். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம். இவான் ராபர்ட்ஸ் அப்படின்றவர் நம்மள மாதிரியான ஒரு யங் ஸ்டேஜ் உள்ள ஒரு பர்சன் தான். ஆனா அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், என்ன அப்படின்னா, அவர் களிமண்ணா இருந்தாரு. ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னா, சேத் ஜாஷுவா அப்படின்ற ஒரு தேவ ஊழியக்காரர் வந்து தேவனுடைய செய்தியை வந்து பகிர்ந்து கொள்ளும் போது, இந்த இவான் ராபர்ட்ஸ் அப்படின்ற வாலிபன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன்கிட்ட தன்னை ஒப்புவிக்கிறாரு. அவர் ஒரு பெரிய மேடை பேச்சாளரோ இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து வந்த ஒரு பர்சன் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஒரு சுரங்க தொழிலாளி. டெய்லி வருமானத்தை வச்சு அவர் தன்னுடைய ஜீவிதத்தை கொண்டு போறக்கூடிய ஒரு பர்சன். ஆனா அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், ஒரு 13 ஆண்டு கால ஒரு ப்ரேயர் லைஃப் என்ன பண்ணுது அப்படின்னா, நான் தேவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் என்னவா மாறுது அப்படின்னா, முதல்ல மாற்றத்தை தேடி ஓடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மாற்றம் தன்னிடத்திலிருந்து தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், கன்விக்ஷன். ஸோ இன்னைக்கு அதே போல தான் நம்ம தேவனுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை விட இதை தான் பண்ணணுன்ற ஒரு உறுதி நம்மளுக்கு வேணும். தேவன் நமக்கு நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு வருஷத்துல 1,00,000 பேர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக மனம் திரும்புறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ மீடியா வந்திருக்குது, எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு சுவிசேஷம் வந்து ரொம்ப மெதுவாக தான் போகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ தேவனை அறிஞ்சு கொண்ட நம்ம இன்னைக்கு தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த நம்ம இன்னைக்கு நம்ம முடிவெடுக்கலாம். அதுக்கு நம்மளை களிமண்ணா அவர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கலாம். ஸோ ஒரு பாடலை பாடலாம். அதுக்கு யாரெல்லாம் முழங்கால் படியிட முடியுமோ அவங்களாம் முழங்கால் படியிடலாம். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்க முடியுமோ அவங்களாம் ஆராதிக்கலாம். யாரையுமே பார்க்க வேண்டாம், அவரை மட்டும் பார்த்து நம்ம முழுவதுமா அவர்கிட்ட அர்ப்பணிக்கலாம். உடைத்து உருவாக்கும் உயவனை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தமாதா
தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தமாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சித்தம் போ உன் சேவைக்காக என்னை தருகிறேன். வரிந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயவனையும் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். நான் வாழ்ந்திட வரைந்திடும் உம் சித்தம் போ. உமக்காகவே நான் வாழ்ந்திட வரைந்திடும் உம் சித்தம் போ. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன். கண்களை மூடி யாரையுமே பார்க்க வேண்டாம், என்னை அவரை மட்டும் பார்த்து படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனையும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். வருகை
வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வென்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க. ஓய்வென்றி உமை பாட, ஓயாமல் உமை துதிக்க. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உடைத்து உருவாக்கும், உடைத்து உருவாக்கும். நாம் இருக்கின்ற இடத்திலே அப்படியே ஜெபம் செய்யலாம். நல்ல பிதாவே, நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. நாங்கள் பாடின பாடலின்படி எங்களை உடைத்து உருவாக்குங்கப்பா. எங்களிடத்தில் எதெல்லாம் களிமண்ணா இருக்கிறதோ முழுவதுமாய் உடைத்தருளுங்க. எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உடைத்தருளுங்கப்பா. நாங்கள் உமக்குள்ளாக வளர எங்களை புது பாண்டமாக வணைத்தருளுங்க. பிரயோஜனப்படுத்துங்கப்பா. தாங்குங்க. உயவன் கை களிமண் போல எங்களை பிரயோஜனப்படுத்துங்கப்பா. நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீரே எங்களை வணைந்தருளுங்க. இங்கு முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோமப்பா. தன்னை அர்ப்பணித்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க. இருதயங்களின் சிந்தைகளை அறிகிற தேவன், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நீர் நடத்துங்க. எங்களை புது சிருஷ்டியாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் பழையவைகள் எல்லாம் ஒழிய எல்லாம் புதிதாகப்பட வழி நடத்துங்க. தாங்குங்க, உறவாடுங்கப்பா. நாங்கள் பார்த்தோமே இவான் ராபர்ட்ஸ், அவரை போல நாங்களும் எழுப்புதல் எங்களிடத்திலிருந்து எழும்ப வழி நடத்துங்கப்பா. அநேக பேர் பிரயோஜனப்பட போவதற்காக நன்றி ஆண்டவரே. அன்று ஒரு வருஷத்திற்குள்ளாக 1,00,000 பேரை நீர் எழும்ப பண்ண தேவன் இன்று உம்மால் கூடும் ஆண்டவரே. லேசான காரியம் உமக்கு. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, விசுவாசத்திலே உறுதியை தரித்திருக்க உதவி செய்யுங்க. இரட்சகர் நீடு இணையற்ற நல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆமென். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்கிறார், உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்கிறார்.
நான் நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டதில்லையே. நானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மரியாதை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாதை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? ஸோ ஏமேன். ஆராதனையின் இறுதி வேலைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வேலையில் கூட நம்ம கலெக்ஷன் இருக்க போகுது. ஸோ நம்ம கலெக்ஷனுக்காக கூட நம்ம எல்லாம் நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். பிதாவை நன்றி, இந்த அற்புதமான இந்த காலை வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட இன்றைக்கி நிறைய ஆசீர்வாதங்களால் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிறைச்சிருக்கீங்க. அந்த தயவுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமே, இன்றைக்கி ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க. அதுக்காக நன்றி. இன்றைக்கி உணவாக இருக்கட்டும், இன்றைக்கி உடுக்க உடையாக இருக்கட்டும், இன்றைக்கி நாங்கள் தங்குறதுக்கு இடமா இருக்கட்டும், எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட நாங்கள் இருதயத்திலேருந்து ஒரு சிறு இன்றைக்கி பகுதியை நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிளஸ் பண்ணுங்கள், வழி எடுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸோ காணிக்கை செய்கிற வேலையில் கூட ஒரு சில அறிவிப்பு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே நம்ம இங்கே தான் நம்ம சந்திக்கிறோம். ஸோ காலை 10 மணி அளவில். ஸோ அதில் கூட நம்ம நண்பர்கள் உறவினர்களை கூட நம்ம அழைச்சிட்டு வரலாம். ஸோ அது மட்டும் மிட்வீக் மீட்டிங்ஸ் நமக்கு எல்லா வேலைக்கிழமையும் நமக்கு நடைபெறக்கூடியதாக இருக்குது. ஸோ அது கூட நம்முடைய ஃபேமிலியில் இருந்தாங்கன்னா கூட நம்ம அழைச்சிட்டு வரலாம். அண்டு டியூஸ்டே நம்ம ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒற்றையர்களுக்கான கேம்பஸ்க்கான மீட்டிங் இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் யாருனாச்சும் இன்றைக்கி ஒற்றையர்கள் அல்லது கல்லூரி போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அவங்களை அனுப்பி வைக்க முடியும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ அவங்களுக்குமே அது ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியதாக இருக்கும்.
ஆமென். ஸோ இந்த வேளையில் கூட நம்ம எழுந்திருந்து இன்னைக்கு ஜெபத்துடன் நம்ம இந்த ஆராதனை நம்ம முடித்துக் கொள்ளலாம். நாம் இப்போ தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, இந்த அற்புதமான இந்த காலை வேளைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேளையிலே கூட இன்னைக்கு காலம் இங்கே வந்து இன்னைக்கு பாடல் மூலமாக நம்முடைய நாமத்தை துதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி. வசனங்களை நாங்கள் இருதயத்திலிருந்து தியானிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. உங்களுடைய சரீரத்தில் பங்கெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நன்றி அப்பா. நிறைய பேருக்கு இந்த பாக்கியம், இந்த ஸ்லாக்கியம் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நீங்கள் தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இதுக்கு நாங்கள் தகுதியே கிடையாது, நாங்கள் பாத்திரவான்கள் கிடையாது. ஆனாலும் எங்களை தகுதிப்படுத்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. சக்கர இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னைக்கு பாடல் மூலமாக அப்படி நாமத்தை இன்னைக்கு உயர்த்தி பிடிக்க முடிஞ்சுது. நிச்சயமாக இன்னைக்கு பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களை துதிக்கிறத தவிர எங்களுக்கு வேற ஒன்றுமே இன்னைக்கு இல்லை ஆண்டவரே. பெரிதான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உங்களை நாங்கள் அதிகமாக புரிந்து கொள்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் கூட இன்னைக்கு வேதாகமத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாசிக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த இவன் மேத்யூ கூட இன்னைக்கு கற்றுக்கொள்ள முடிஞ்சது ஆண்டவரே. இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு எழுப்புதல் இன்னைக்கு அவர் கொண்டு வந்தார். ஒரு தனி மனிதனால் அது முடியாது. இன்னைக்கு தேவனே நீங்கள் அவர் கூட வந்து வழிநடத்துனீங்க. எங்களுக்கு தேவையான விஷயம், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நாங்கள் வாஞ்சியாக இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் டெடிக்கேட்டடாக இருக்கணும், அர்ப்பணிப்போடு இருக்கணும். இன்னைக்கு அவரை நாங்கள் தேடி போகணும், அவரை சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு கற்றுக்கொள்ள முடியுது. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியுது ஆண்டவரே. இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த நபரை நீங்கள் கீழ்ப்படிந்திருப்பாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் வல்லமையாக பயன்படுத்தினீங்க. எங்களையுமே நீங்கள் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு சாதாரண ஒரு சுரங்க தொழிலாளியுடைய பயன்தான் அவர். இன்னைக்கு காட் இன்னைக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உலக பிரகாரமாக செய்கிறோம். இன்னைக்கு காட் இன்னைக்கு நாங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கான ஒரு காரியத்தை நாங்கள் அதிகமாக செயல்படுத்துறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு எங்களை இருதயத்தை நீங்கள் நெருக்கி ஏவுங்க ஆண்டவரே. இன்னைக்கு உலக பிரகாரமாக ஓடாமல் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் அதிகமாக ஓடுறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒரு நண்பர்கள் உறவுகளுக்காக நன்றி, ஒரு சீஷர்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உடைய கருத்தில் ஒப்புடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு அந்த பாடலில் படித்த மாதிரி தான் ஆண்டவரே. காட் இன்னைக்கு நாங்கள் ஒரு களிமண் தான் ஆண்டவரே. நீங்கள் எங்களை ஒரு நல்ல ஒரு மண்பாண்டமாக நீங்கள் வரையுங்க ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்துங்க. வரக்கூடிய நாட்களில் கூட இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தொடப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு நிறைய வாழ்க்கையை மாறதுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அநேக புது சீஷர்கள் உருவாக உதவி செய்யுங்க. புதிய ஸ்டடீஸ் உருவாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு சிக்கா இருக்கிற ஒவ்வொரு நபர்களுமே சிக்னஸ் கூட மாறுது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு யார் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்களோ இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் அவங்க கூட வந்து வழிநடத்துங்கப்பா. தேவையான ஞானத்தையும் ஸ்ட்ரெங்த்தையும் கொடுங்க. அது மட்டும் இல்லை இன்னைக்கு வயசான நபர்கள் ஊத்துறக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு வியாதிகள் இருக்குது, சிக்னஸ் இருக்குது, நிறைய கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, கவலையில் இருக்காங்க. அந்த கவலைகள்லாம் மாறுறதுக்கு தேவனே நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த மாதம் முழுவதும் கிருபை கூட எடுத்துட்டு ஆண்டவரே. இயேசு நாமத்தில் உங்களை பிதாவே, ஆமென்.